ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம தளபதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒன்று முன்னெடுத்து நடத்தியிருந்தாரு அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்தோம்னா நீதி கேட்டு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு 3 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. அதுக்கு மேலே அவரால் பேச முடியாது, பேச தெரியாது. ஒரு சில பேர் பார்த்தோம்னா A4 சீட் இல்லாமல் பேச மாட்டாருன்றது, இன்னும் சில பேர் பார்த்தோம்னா அவருக்கு பேசவே தெரியாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா திமுக கிடையாது, நாம் தமிழர், பிஜேபி அப்படின்னு எல்லாருமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 நிமிஷம் கூட பேச தெரியாத ஒரு நபர் பார்த்தோம்னா எப்படி வந்து அரசியல் கட்சி மெயின்டைன் பண்ணுவார், எப்படி பார்த்தோம்னா தொண்டர்களை வந்து வழி நடத்துவார் அப்படின்றது. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, அந்த பொது சொத்தெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள். இவங்க இன்னுமே ரசிகர்கள் மனப்பான்மையோட இருக்காங்க அப்படின்னு இன்னொரு சைடு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி பார்த்தோம்னா நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த பொது சொத்துன்னு ஆசைப்படுத்துனதுக்கே இந்த லெவலில் குதிக்கிற நீங்கள், உதயநிதி அவர்கள் வர்றாரு அப்படின்றதுக்காக, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா கொடிக்கம்பம் நட்டு அது கீழே விழுந்து ஒரு 2 வீலர் போயிட்டு இருந்த 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களே, அவங்க இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதை யாராவது பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த பொது சொத்து பார்த்தோன்னா தளபதி ரசிகர்கள் வந்து ரொம்பவுமே உடைச்சிட்டாங்க, அதை வந்து சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தாவேக சைடு இருக்கிற மாவட்ட செயலாளர் பார்த்தோன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதை வந்து நாங்களே சரி பண்ணி தர்றோம், அதுக்கு அவர் அனுமதி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. அது நடக்கதான் போகுது, அது சரி பண்ணிக்கிறாங்க. அதை விஜய் ரசிகர்கள் உடைச்சாங்க, அதை அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் எந்த மேட்டரும் இல்லை. ஆனால் இவங்க பார்த்தோன்னா பேசுகிறவங்க ஏதோ அதை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி பல விஷயங்களை பேசுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்துருச்சு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கூட்டம். அது பார்க்குறக்கு ஒரு மினி மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லெவலில் பார்த்தோன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். இன்னும் பல பேர் வரவே இல்லை, வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிக லெவலில் தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்தளவுக்கு கட்டுப்பாடு கிடையாது, கட்டமைப்பும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது யதார்த்தம் தான். அது வேணும்னு யாரும் பண்ணுறது கிடையாது. இல்லை நம்ம அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம சேதப்படுத்தணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், அதனால் அப்படி நடந்துருச்சு, அவ்வளோதான், எதுவும் கிடையாது. இது வந்து சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் தான். அதுக்காக அதை நாங்கள் சரி பண்ணி தர்றோம் அப்படின்ற மாதிரி தாவேகா சைடு இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அது நடக்கும் போது அதில் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் 3 நிமிஷம் தான் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு A4 ஷீட் இல்லாமல் பேச வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய மேடைகள்லாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு தான் வந்திருக்காரு, அந்த துண்டு சீட்டில் எதுவும் இல்லாமல். இன்னமும் பல இடங்களில் தளபதி விஜய் அவர்கள் துண்டு சீட்டோட பேசுன மாதிரியும், இந்த இடத்துல மட்டும் துண்டு சீட் இல்லாதனால சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரியும் பார்த்தோன்னா பல விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு சில குரூப்பு. இதில் மிக முக்கியமாக இடையில வர்றது யார் அப்படின்னா அந்த நாம் தமிழர் குரூப்பு. இவங்க சடனாக பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் கூட பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பேசுனதுக்காக ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது பேசுறதுல, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் பார்த்தோன்னா அதுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆனால் இந்த நாம் தமிழர் தம்பிங்க பார்த்தோன்னா அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து சீமான் மாதிரி பேச முடியாது, மலையில் நனைஞ்சிட்டு பேச முடியாது. ஏன் அப்படின்னா A4 சீட் மலையில் நனைஞ்சிரும், அதனால அவர் பேச மாட்டார், அவருக்கு அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் தெரியாது அப்படின்னு மாதிரி. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாயில் வர்றது அடித்த விடுறக்கும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் புத்தகத்தில் பார்த்தோன்னா அறிவியல் பற்றியும் அதுக்கப்புறமா வந்து தமிழை பற்றியும் சொல்லி கொடுக்குறவங்களெல்லாம் படிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா மேடையில் பேசுறதும் ஒன்று அப்படின்னு. ஆல்ரெடி பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் அதில் படிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இவர் இன்னும் புதுசாக பார்த்தோன்னா அதை பேசுகிற மாதிரி வேறு அந்த தம்பியை உட்காந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. அப்படின்னா மைண்டில் அதை படிக்கும் போது ஏறலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தோன்னா அவர் சொல்லி தான் ஞாபகத்துக்கு வருது போல். அது மட்டும் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி அடிச்சுடுறதுக்கு எதுக்கு A4 சீட்டு, அதெல்லாம் பார்த்தோன்னா கட்டுக்கதைகள் தானே, அதை எழுதிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. கட்டுக்கதை மன்னன் அப்படின்னாலே அவர் தானே. அவர் பார்த்தோன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே இருப்பார், உட்காந்து தம்பிகள் பார்த்தோன்னா கை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோன்னா உசேன் போல்ட் மாதிரி ஓடு, புஷ்பா மாதிரி ரெக்கை தூக்கிட்டு நட அப்படிம்பாரு. இன்னொரு சைடு மாடு எங்கள் செல்வம், மாடுகள் பார்த்தோன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், ரேஷன் கார்டில் பார்த்தோன்னா மாடுகளோட பேரை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு. எந்த காலத்தில் ரேஷன் கார்டில் பேரை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு தமிழ் குடிமகன், ஒரு தமிழனை பார்த்தோன்னா பனைமரம் ஏற முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா அந்த பனை மரத்தில் ஏணி கட்டி விட்டு ஏறுவார். இதுதான் நடக்கும், இதுதான் அவருக்கு தெரியும். கட்டுக்கதைகள் வேறு மாதிரி சொல்லுவார், ஆனால் ரியாலிட்டி பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன தமிழ் தேசியம் பேசிட்டு இவர் என்ன மாட்டு வண்டியில் பயணிக்கிறாரு, சொகுசு காரில் தானே பயணிச்சுட்ருக்காரு. இது ஒரு முரண்பாடான ஒரு அரசியல் போயிட்டுருக்கும். இதுதான் பல கருப்பையாக கலாய்ச்சிருப்பார். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசி கொண்டு திரிகிறார் அப்படின்னு. அது உண்மையான ஒரு விஷயம்தான். அதை வந்து இவங்களும் ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ சீமான் அவர்கள் பேசிகிட்டே இருந்தால் போதுமா? எத்தனை வருஷத்துக்கு பேசிகிட்டே இருப்பார்? பேசுறதுனாலே பார்த்தோன்னா இந்த தலைவன் வந்து ஆட்சிக்கு பிடிச்சிடுவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இங்கே பேச்சு போட்டி நடக்குது. இன்றைக்கி காமராஜரோட பிறந்தநாள், எந்த இடத்துல எந்த ஸ்டேஜை போட்டு பார்த்தோன்னா அவர் யார் தெரியுமா, என் தாத்தனை பற்றி தெரியுமா அப்படின்னு பல உருட்டுகள் உருட்டிகிட்டு இருப்பார். இதே நீங்கள் கூட பார்த்தோன்னா அவரோட மரியாதை செலுத்த போகிறதுக்குள்ள பார்த்தோன்னா கேட்டை சாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் பொங்கிட்டு இருந்தார்.
வந்தால் பார்த்தோன்னா காமராஜரே அள வச்சிருவார், இந்த ஆத்த அவன் இவன் அப்படின்னு பார்த்தோன்னா பேசி காமராஜரே அள வச்சிருவார். அதனால அது கேட்ட சாத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டுக்கதைகளை கவுத்து விடுறதுக்கு பார்த்தோன்னா பேச தெரிஞ்சால் போதும், அதுக்கு A4 ஷீட்லாம் தேவையில்லை. வாய்க்கு வந்தது உளரல. அது இல்லாமல் பார்த்தோன்னா சில இடங்களில் பார்த்தோன்னா அங்கங்கே பார்த்தோன்னா மானை தேனி பொன்மானை போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே பார்த்தோன்னா ஒரு சில கெட்ட வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த துப்பாக்கி பற்றி சில விஷயங்களை பேசுவார், AK-47 பற்றி சில விஷயங்களை பேசுவார். இதுக்கெல்லாம் எதுக்கு பார்த்தோன்னா நமக்கு A4 ஷீட்டு? கட்டுக்கதைகள் தானே. அதை அடிச்சவர்களெல்லாம் பார்த்தோன்னா மணிக்கணக்கு எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம். அது புரியாத சில தம்பிகள் உட்காந்து கை தட்டிட்டும் இருப்பாங்க, அது வேறு விஷயம். பெரியாரை பார்த்தோன்னா நான் வந்து கொள்கை வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம், பெரியார் இல்லை அப்படின்னா நான் படிச்சிருக்க மாட்டேன்னு பேசுவார். இந்த இடத்துல பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணு தான் பாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு போய் A4 ஷீட்டு? இதுக்கு பார்த்தோன்னா டாஸ்க் மேல் இடத்துலேருந்து கொடுத்தா போதும். அதை பார்த்தோன்னா கட்டுக்கதைகளாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே ஸ்டேஜில் வாந்தி எடுக்கிறதுக்கெல்லாம் A4 ஷீட் தேவை கிடையாது. ஒரு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கு, ப்ளஸ் பார்த்தோன்னா ஒரு இடத்துல யாரையும் பார்த்தோன்னா மரியாதை குறைவு இல்லாமல் நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா எழுதிட்டு வர்றதா இந்த சில விஷயங்களெல்லாம் எழுதிட்டு வருவாங்க. இவருக்கு தான் பார்த்தோன்னா மரியாதை கொடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் பார்த்தோன்னா அவனே இவனே அப்படிம்பாரு. அதுக்கப்புறமா கட்டுக்கதைகளை அவுத்து விடுவார். இதுக்கெல்லாம் எதுக்கு A4 ஷீட்டு? நல்லா யார் வேணால் பேசலாம். விஜய் அவர்களும் அதே மாதிரி லூஸ் தனமாக பேச முடியுமா? இப்போ விஜய் ரசிகர்களெல்லாம் பார்த்தோன்னா விஜய் உங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு போயிடுவாங்க ஒரு மாதிரி பேசினா. அதுதான் நடக்கும். இது வேறு பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த 3 நிமிஷம் பேச்சுக்கே பார்த்தோன்னா திமுக ஆஃபீஸ் பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. அந்த 3 நிமிஷத்தில் அவங்க திமுக ஆட்சியே பார்த்தோன்னா எதுக்குன்னு கேள்வி கேட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தானா, நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு பதவி, சிஎம்மாக எதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டு போயிட்டாருப்பா. இதுக்கு மேலே என்ன பேசணுன்றாங்க இவங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை விட பார்த்தோன்னா ஏதாவது விளக்கமாக சொல்ல முடியுமா? பளிச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்டு போக முடியுமான்னா முடியாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தை 11 மணிக்குள்ளேயே நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டு பார்த்தோன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க பர்மிஷன். அப்படி இருக்கிறப்ப வேறு எத்தனை மணி நேரம் அங்கே பேச முடியும்? காலையில் தான் அந்த ஸ்டேஜே போட்டிருக்காங்களாமா, அந்த லெவலில் தான் இருந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கே. அதுக்கே பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. பல விஷயங்களை பார்த்தோன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு வேறு பார்த்தோன்னா சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி பார்த்தோன்னா இந்த போராட்டத்தை 11 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா விஜய் 3 நிமிஷம் பேசிதாகணும். அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் பார்த்தோன்னா பேசிட்டு போயிட்டாங்க. கடைசியாக தான் விஜய் பேசினார். அப்போ அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ நிமிஷம் தான் பேச முடியும். அவர் சொல்ல வந்ததை ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் போராட வேண்டியிருக்கு அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருந்தார். அதனால தான் நம்மளுக்கே தெரியும், இல்லைனா அப்படின்னா அதுவும் கூட தெரியாது. அந்த லெவலில் பார்த்தோன்னா கட்டுப்பாடுகளை விதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தோன்னா மக்கள் வந்து இன்னும் பல பேர் வர்றதுக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போச்சு. பல பேர் பாதி வழியில் வந்து நின்றுட்டாங்க. அதை பார்த்தோன்னா போலீஸாரெல்லாம் தடுத்து நிறுத்தின வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அது முடிகிற கூட பார்த்தோன்னா அந்த கூட்டத்தை கலந்துக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா தடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அவங்க 11 மணிக்குள்ளே ஏன் முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு விஜய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டாரு, மாநாடுக்கே அவ்வளோ கூட்டம் கூடிச்சு, இப்போ பார்த்தோன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு அதிக லெவலில் கூட்டம் கூடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் பார்த்தோன்னா மக்கள் அவர் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு டைமும் கன்ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாதியில் வரவங்கள தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால தான் 11 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்கும்ல, அவர் பாட்டுக்கு நடத்திட்டே இருப்பாங்க, அவங்க கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தோன்னா உடனே வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை எதுக்காக நம்ம பேசுகிறோமோ, எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணுமோ அதை சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இதில் சமீபத்தில் பார்த்தோம்னா நான் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ட்வீட் நான் பார்த்ததே இல்லை. இவர் வந்து பிஜேபியோட சங்கின்னு நினைக்கிறேன். ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் மிக முக்கியமாக இவரோட பின்புலன் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு ரைட்டரு, ஜேர்னலிஸ்ட். ஆமாம், 15 புக்குக்கு மேலே தமிழ் எழுதியிருக்காராமா. அந்தளவுக்கு ஒரு அறிவு ஞானி. ஆனால் என்ன ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பாருங்களேன். லாக்அப் டெத்துக்காக ஆர்ப்பாட்டமும் நடத்துவார், அதே சமயம் பார்த்தோன்னா அவரோட துப்பாக்கி திரைப்படத்தில் வந்து பர்சனலாக லாக்அப் கைதியை ஒருத்தர் வச்சு பார்த்தோன்னா சித்திரவதையும் பண்ணுற மாதிரியும் நடிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை இந்த முட்டாள்தனமான ஒரு நபர் கேட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையாப்பா, எப்படிப்பா உங்களுக்கெல்லாம் மூலையில் இப்படிலாம் தோணுது அப்படின்னு கேட்க தோணுது. அதாவது இது இவர் சொல்கிறாருல்ல, விஜய் அவர்கள் நேரில் பார்த்தோன்னா அந்த அஜித்குமார் அவர்கள் இருந்ததுக்காக நீதி கேட்டு லாக்அப் டெத்துக்காக பார்த்தோன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த பக்கம் துப்பாக்கி திரைப்படத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து அவரே பர்சனலாக லாக்அப்களை வச்சு பார்த்தோன்னா சித்திரவதை பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. துப்பாக்கி திரைப்படத்தை இந்த முட்டாள் முழுசாக பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலையே. அந்த திரைப்படத்தில் அவர் ஒரு டெரரிஸ்ட்டு, அவரை பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து அந்த கை விரலை வெட்டும் போதே என்ன சொல்லுவார் அப்படின்னா, பஸ்ஸுலேருந்து அந்த சின்ன ஸ்கூல் குழந்தைங்க ஒன்று என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் வெட்டுவார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் பாம் வச்சு வெடிக்க வச்சதே பார்த்தோன்னா இந்த நபர் தான். அப்படி இருக்கிறப்போ அவரை பார்த்தோன்னா பர்சனலாக உள்ளே கொண்டு வந்து வச்சு
அவர்கிட்ட சில விஷயங்களை கறக்கறதுக்காக இந்த மாதிரியான லாக்கப்பில் வச்சிருக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ண தான் செய்வாங்க. அவர் ஒரு டெரரிஸ்ட். படத்தில் சினிமா கதைப்படி பார்த்தோன்னா அவர் ஒரு டெரரிஸ்ட். அந்த மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். அந்த சீனை கொண்டாந்து பார்த்தோம்னா இந்த லாக்அப் டெத்து கூட பூத்துதுன்னா இந்த எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான தற்கொலையாக இருக்கும். ரியல் லைஃப்பில் லாக்அப் டெத்தில் ஒரு அப்பாவை அடித்து கொண்டுட்டாங்க. அதுக்கு தான் நீதி கேட்டு போராடிட்டே இருக்காரு விஜய் அவர்கள். அந்த சீனை கொண்டாந்து இந்த டெரரிஸ்ட்டை வச்சு விஜய் அவர்கள் சித்திரை பண்ணுற மாதிரியும் நடிப்பார். இங்கே பார்த்தோன்னா லாக்அப் டெத்துக்கு போராடவும் செய்வார். அப்படின்னா யாரா நீங்கள் நீலாம் எப்படிப்பா 15 புக் எழுதுனா அது புக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கூட நாங்களுக்கு தெரியுமே, நாங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். புக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவே இல்லை. இதே பார்த்தோன்னா ஒரு புருடா தான் நினைக்கிறேன். 15 புக்கு அப்படின்னு போட்டிருக்காரே தவிர அந்த புக்கெல்லாம் என்னென்ன புக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிவு மூலம் எப்படி பார்த்தோன்னா 15 புக்கு எழுதிச்சு அப்படின்னு. சினிமாவில் ஒரு டெரரிஸ்ட்டை பார்த்தோன்னா சித்திரவதை பண்ணுறதுக்கும் ரியல் லைஃப்பில் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தோன்னா சித்திரவதை பண்ணி கொன்னதுக்கு போராடுறதுக்கும் 2 ஒன்று அப்படின்னு பேசுது. அப்படின்னா இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அதாவது பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆளுங்களா அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க. இதில் வேறு என்ன இருக்க போகுது? திமுகனா கூட ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஜேபி சம்மந்தப்பட்ட சங்கிகளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. முக்கியமாக ஜேர்னலிஸ்ட் அப்படின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் மாற்றிடுங்க. பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஸோ இந்த லெவலில் தான் இவங்களோட அரசியல் இருக்குது. திமுக, பிஜேபி, அதுக்கப்புறமா நாம் தமிழர் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இப்போ விஜய் அவர்கள் இந்த நடத்தின ஆர்ப்பாட்டம் தான். நாம் தமிழர்காரங்க என்ன கோவம் வந்திருக்கு அப்படின்னா ஆடு மாடு முன்னாடி சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் ஆடு மாடு மாநாடு அப்படின்னு. அந்த ஆடு மாடுகள் தான் அதிகமாக இருந்தது தம்பிங்களை விட. ஆனால் விஜய் அவர்கள் லாக்அப் டெத்துக்காக போராட்டத்தை கையில் எடுத்துட்டாரு. நம்ம அண்ணன் வந்து ஆடு மாடுக்கு தான் எடுத்திருந்தாரு. அது யாருமே கண்டுக்கல. விஜய் அவர்கள் சடனாக பார்த்தோன்னா அஜித்குமாரோட லாக்அப் டெத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பயங்கரமான கூட்டம் குவியுது அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பிஜேபியும் அதே மாதிரி தான். திமுக சொல்லவே தேவையில்லை. நம்ம ஆட்சியில் பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது இவர் பார்த்தோன்னா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம். இந்த மாதிரி பல பேருக்கு பார்த்தோன்னா பல விமர்சனங்கள் விஜய் மேலே இருக்குது. இதனால பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே ஜீரணிக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா அந்த சங்கி போட்டிருக்கிற இந்த ட்வீட் தான். இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க சினிமா ரசிகர்களை வச்சுட்டு பார்த்தோன்னா விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு. சினிமா ரசிகர்கள் கூட பார்த்தோன்னா நாலேஜுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற தற்கொலைகள்கிட்ட பார்த்தோம்னா மொத்தமாக மூளை இல்லை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. விஜய் அவர்கள் 3 நிமிடம் அந்த பேச்சை பேசினாலும் கேட்க வேண்டியதை கரெக்டாக கேட்டு போயிட்டாரு. அதுக்குண்டான ஒரு பதிலும் இன்னும் யாரும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 11 மணிக்குள்ளேயே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு மாதிரி ரூல் போட்டிருக்காங்க. அதனால தான் அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டும் போயிட்டாரு. காலையில் அந்த வேலைகள் நடக்கிறதுக்கு பார்த்தோம்னா லேட் ஆயிருக்கு. இதுதான் காரணம். அதை விட்டுட்டு பார்த்தோம்னா விஜய்க்கு பேச தெரியல அது தெரியல அப்படின்னா அடுத்த மேடையில் இன்னும் போட்டு புழக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் இருக்கிற சில பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுது இவங்களை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.